வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி தசாபுத்தி நடந்தாலும் சரி, அது பாதிக்கப்பட்டிருந்தா நீச்சம், வக்ரம், 6 8ஆம் அதிபதி, அப்புறம் அஸ்தங்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த கிரக அமைப்பு சார்ந்து முன்கூட்டியே நீங்கள் ஒரு சில மைண்ட் செட்டு, வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கிறது மூலிமா அந்த பாதிப்பு இல்லாமல் தவிர்த்துக்க முடியும். இப்போ நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீச்சமாக இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு அர்த்தம். வக்ரமாக இருந்த தசாபுத்தி நடத்துதா கொஞ்சம் லேட்டாக தாமதம் கிடைக்கும், பிடிவாதமாக இருக்கக்கூடாதுங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் வாழ்க்கையை அணுகணும். 6ஆம் இடத்து தசாபுத்தி நடக்குதா மேக்ஸிமம் யாரையும் எதிர்க்காமல் அன்பாக கனிவாக இருக்கணும். இப்போ 8ஆம் இடத்து தசாபுத்தி நடக்குதா பேராசைப்படாமல் இருக்கணும். 12ஆம் இடத்து தசாபுத்தி நடக்குதா அப்போ நீங்கள் தேவையில்லாத செலவுகள், எக்ஸ்ட்ரா முயற்சி, கொஞ்சம் அனாவசியங்களுக்கு செலவு பண்ணாமல் முயற்சி பண்ணாமல் இருக்கணும். ஸோ இப்படி எந்த தசாபுத்தி நடந்தாலும் அது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட்டு, வாழ்க்கை நடைமுறையை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்க நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே நடக்காது. பாசிட்டிவாக மாறுறதுக்கு முழு வாய்ப்பும் உண்டு.